இப்போ நம்ம இன்னொரு சோப் பண்ணலாம். இது வந்து நீம் ஆயில் போட்டு நீம் சோப் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சோப் போடலாம். இது வந்து உங்களுக்கு வேப்பெண்ணெயில் வந்து நிறைய ஒரு நன்மை இருக்குது. இது ட்ரை ஸ்கின் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். அது இல்லாமல் வந்து ஸ்காரெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை வந்து உடம்புல வந்து ஏதாவது ஒரு புண்ணுங்க அப்படி இருந்துச்சுன்னா அது கூட வந்து ஹீல் பண்ணும். அதே போல் வந்து ஏஜிங் ப்ராசஸும் வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஸ்லோவாக தான் கிடைக்கும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்து ஸ்கின்னில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வராது. அதனால் இந்த சோப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏற்கனவே ஆரஞ்ச் சோப் பார்த்தோம், அதுவும் வந்து சூப்பர். அது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வேப்பெண்ணெயில் சோப் பண்ண போகிறோம், நீம் சோப். இதுக்கு வந்து நான் எந்த கலரும் யூஸ் பண்ணல. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீம் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து சோப் பேஸ். இது பார்த்திங்கன்னா கேஜி 250 சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்குது. ஏற்கனவே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து கிளிசரின் சோப் பேஸ். இதில் கிளிசரின் கலந்துருக்கு. இதுக்கு வந்து நான் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு அரை கப் வந்து இந்த ஜெல் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதாவது லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டினேன், அது போல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து நான் தோலும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா கலர் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், வேறு சோப்போட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு க்ரீன் கலர் வேணுன்றதுனால அந்த தோலும் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ சோப் பேஸ் வந்து நம்ம டபுள் பாயிலிங் சிஸ்டமில் வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் இது நம்ம போட்டு அதை வச்சோன்னா அது கரைஞ்சிரும். இப்போ இதை அரைச்சாச்சு. கொஞ்சம் நம்ம அந்த இலை போட்டதுனால கொஞ்சம் ஒரு லைட் க்ரீனாக இருக்குது. இது போகிறோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சூடாகுது. நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இது போல் ஒரு பாத்திரத்தில் நம்ம சோப் பேஸ் வந்து போட்டுட்டு இந்த தண்ணியில் வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வேப்பெண்ணெய் இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். அதே போல் விட்டமின் ஈவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே அது கரையட்டும். இது 2 விட்டமின் இ கேப்சூலும் வந்து அதில் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக வந்து கலக்கி விடலாம். உங்களுக்கு சோப் பேஸ் வந்து நிறையா வந்து வேறெல்லாம் வந்து கிடைக்குது. ஆலோவேரா கலந்து கூட வருது. அது போல் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் வந்து கிளிசரின் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் கிளிசரின் சோப் பேஸ் வாங்கினேன். இது கரையிட்டோம். அப்படியே வந்து நம்ம ஆலோவேராவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரையிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கரையணும்.
நம்ம வெளியே வாங்குகிற சோப்பு வந்து என்னென்ன கலக்கிறாங்கலாம் தெரியாது. எது நல்ல சோப்பு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியறதில்ல. இந்த சோப்பு வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லி நம்ம தெரியறதில்ல. நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி பண்ணிட்டோன்னா வந்து ரொம்பவே வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 250 தான் வந்து சோப் பேஸு. ஆலோவேரா நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப வரும். ஆலோவேரா வச்சு கூட வந்து நீங்கள் சோப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது நீம் ஆயில் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோப் வந்து எப்படி பண்ணுறதுன்றதுனால நான் நீம் ஆயில் போட்டு ஒரு சோப் பண்ணுறேன். இது எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சில பேருக்கு இந்த வாசனை வந்து பிடிக்காது. அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஸ்மெல்லுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து வேறு ஆயிலுங்க நிறையா கிடைக்குது. டீ ட்ரீ ஆயில், அப்புறம் லாவெண்டர் ஆயில், இது போலலாம் நிறைய ஆயில் கிடைக்குது மார்க்கெட்டில். அது உங்களுக்கு ஆன்லைனில் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் கிடைக்குது. நீங்கள் நல்ல ஆயிலாக பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்மெல், உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு போன சோப் வந்து ஆரஞ்ச் சோப்பில் வந்து ஆரஞ்ச் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அதுவும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து கப்பில் ஊற்றிடலாம். இப்போ நான் 2 கப் வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற கப்பில் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் தடவிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் இருக்கலாம், இல்லைனா ஆல்மண்ட் ஆயில், அது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் இந்த சோப்பில் கூட உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு வந்து அது மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். வெறும் நமக்கு வந்து தேவை இந்த சோப் பேஸ் தான். இதில் வந்து நிறைய கெமிக்கல் கிடையாது. இப்போ நான் ஊற்றிடுறேன். இன்னொரு கப்லேயும் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கெட்டியாகிடும். நீங்கள் வெளியே வைக்கிறதுனாலும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். சும்மா நான் மேலே வந்து இந்த சின்ன சின்ன இலையை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நான் போடுறேன். இதே நமக்கு வந்து என்ன ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரியும். ஆலோவேரா சில பேர் வந்து ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த சோப்பெல்லாம் போட்டுக்கலாம். இந்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, இது ஆறட்டுங்க. நான் ஃப்ரீசரில் நான் வைக்க போகிறேன். ஆறட்டும். இப்போ சோப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு எடுத்தோன்னா வந்துடும். இப்போ நீம் சோப் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இது நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம கெமிக்கல் ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாங்குகிற சோப்பில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. பட் இந்த சோப் பேஸில் பார்த்திங்கன்னா இது கிளிசரின் சோப் பேஸ். இதில் வந்து மினிமம் கெமிக்கல் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த சோப் பேஸ் தயாரிக்கிறது வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எனக்கு நீம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. நீம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதை அரைச்சி அந்த ஜூஸ் கூட ஊற்றி வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணலாம், சோப் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. நம்ம நீம் ஆயிலோட நீம் லீவ்ஸை வந்து அதை கூட நமக்கு வந்து ஒரு டிசைன் போல் கொஞ்சம் அரைச்சி அதை வந்து இதை ஆட் பண்ணோன்னா இன்னும் கூட கலர் அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் க்ரீனாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு நீம் லீவ்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாவே க்ரீனாக கிடைக்கும். இப்போ நீம் சோப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு அந்த பேஸ் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ரேட்டில் நமக்கு கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days போல் நமக்கு இந்த சோப் வருது. அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வந்து நான் இப்போ 2 சோப் போட்டிருக்கேன். ஆரஞ்சு சோப்பு, நீம் சோப். இன்னும் வேறு சோப் வந்து வர நாட்களில் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.